நான் இதுக்கு முன்னாடி போட்ட இந்த 325 நாள்ல 1 கோடி அச்சீவ் பண்றேன்னு சொன்னேன் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண கையோட எனக்கு ரொம்ப பயம். இது நம்மளால முடியுமா முடியாதா, யாரும் இது சொல்லிடுவாங்களோ, நம்ம ரொம்ப ஆசைப்படுறோமோ, நம்ம தப்பான எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு பயந்து எனக்கு பயத்திலேயே ஃபீவர் வந்துருச்சு. ஆனா இதுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் என்ன பூஸ்டப் பண்ணுச்சு. கண்டிப்பா நமக்காக இல்லாட்டி நம்ம கிட்ட எதுவும் பெருசா எதிர்பார்க்கறாங்க, இவங்களுக்காகவாச்சும் ஏதாச்சும் பண்ணணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த 325 நாள்ல 1 crore அச்சீவ் பண்ற இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வீக் நான் என்னெல்லாம் பண்ணினேன், எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இது இன்னும் நல்ல கண்டென்ட்லாம் போறதுக்கு என்கரேஜ் பண்ணும். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் கரெக்டான பிளான் இருக்கணும். அப்பதான் அந்த விஷயம் சீக்கிரமாவும் எஃபெக்டிவாவும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதுக்காக தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீக்கை ஃபுல்லாவே என்னோட பிளானிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளானிங்ல நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எப்பெல்லாம் வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறோமோ அப்ப நம்ம நாசமாக்குறதுக்காகவே நம்ம ஒருத்தர் நம்ம கூடவே இருப்பான். யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டீங்களா? அவன் கூட அப்பப்ப அவன் வேலையை பார்ப்பான். ஆனா 24 மணி நேரமும் நம்ம கூடவே இருந்து நம்ம நாசமா போறத கண்ணு முன்னாடி பார்த்து ரசிக்கிற ஒரே ஆளு வேற யாரு? நான் தான். ஆனா இவனையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவன் ஒரு கத்தி மாதிரி. இந்த கத்தி இல்ல, இந்த கத்தி மாதிரி. இவன் ரவுடி கையில இருந்தா உயிரை எடுப்பான், இவன் டாக்டர் கையில இருந்தா உயிரை காப்பாத்துவான். இவன் யார் கையில இருக்கானோ அவங்க இவனை எப்படி யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது. ஸோ பட் இங்க நம்ம மேஜரா இவனை தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானும் அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் மொபைல் ஓப்பன் பண்ண கையோட வாட்ஸ்அப்புக்குள்ள தான் போவேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி 2 ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்கு உள்ள வந்தோம் அப்படிங்கிறத யோசிப்போம். ஸோ இது நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் அப்படிதான் இருப்பீங்க. என்ன, எனக்கு வாட்ஸ்அப் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், சில பேருக்கு யூடியூபா இருக்கலாம், சில பேருக்கு ஃபேஸ்புக்கா இருக்கலாம். ஸோ உங்களை அறியாமே உங்கள் டைமை கன்சியூம் பண்ற அந்த அப்ளிகேஷனை ஃப்ரெண்ட்ல வைக்கிறத விட்டுட்டு ஈஸியா ஓப்பன் பண்ற மாதிரி வைக்காதீங்க. ஒன்று 4 ஸ்டெப் போய் தான் அதை ஓப்பன் பண்ணணும், அந்த நிலைமையில வைங்க. அப்படி இல்லையா அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, சோலி முடிஞ்சிடும். யாரு? மாமா வெளியே போ. யாரு? மச்சான் நீ வெளியே போ. நீங்க சொந்தக்காரன். வெளியே போ. நீ யாரு? நண்பன். நீ இருக்கலாம், உள்ள போ. நான் அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பாயாசமே இவனுக்கு போட்டேன். இந்த மாதிரிதான் உங்களுக்கும் உங்களோட அடிக்ஷன்ல இருந்து வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதை நீங்க டெய்லி பண்ண அந்த பிஹேவியர் நீங்க மாத்துறதுக்காக எடுக்கிற ஸ்டெப்பை டெய்லி பண்ண உங்களுக்கு அது தானா மாறும். இங்க மாறாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சு ட்ரை பண்ணா கண்டிப்பா மாறும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோட இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னோட அந்த மொபைல் யூஸ் பண்ற 100% டயத்துல 75% டைம் எனக்கு கிடைச்சது. அந்த 75% டயத்தை தான் நான் என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்காக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட டைம்ல எக்ஸ்ட்ரா 75% கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதனால எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு, நிறைய இன்னும் ட்ரை பண்ண முடியுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரிதான் உங்களோட அந்த மொபைல் யூஸ் பண்ண டைமை குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தனியா வேற ஏதோ டைம் கிடைக்கும். அதை எதுலடா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படா இன்னும் ஸ்பெண்ட் பண்ணலாம், கரெக்டான வழியில ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்திருக்கேன். 2வது விஷயம் செல்ஃப் அனலைஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் யாரு, எனக்கு என்ன வரும் வராது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெய்லி பிளானர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுல நான் மார்னிங் எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட டைமை நான் எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், பர்சனல் ஒர்க்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா அதை எப்படி நெக்ஸ்ட் டேல ரெடியூஸ் பண்ணலாம், இன்னும் ஒர்க்ல எப்படி கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட டேவை நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ இதுல இருந்து நான் தேவையில்லாத டயத்துல ரெடியூஸ் பண்ணதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக கிடைச்சது. உங்களுக்கும் இதே மாதிரி டெய்லி பிளானர் ஷீட் வேணும் அப்படின்னா கேன்வால ஃப்ரீயாவே இருக்கு, தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இல்லை நான் அவ்வளோ தூரம் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் பிளானர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு உங்களோட பிளானர் டவுன்லோட் ஆயிரும். 3வது விஷயம் பிசினஸ் மாடல் கேன்வாஸ். பிசினஸ் மாடல் கேன்வாஸ் அப்படின்னா என்னன்னா, இதுவுமே பிசினஸ்க்குள்ள ஒரு பிளானிங் மாதிரி தான். நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு டீ கடையில இருந்து, ஒரு மளிகை கடையில இருந்து, ஒரு ஜவுளி கடையில இருந்து பெரிய கம்பெனி நீங்க ஆரம்பிக்கணும், 1000 crores உள்ள கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் சரி, இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 50% ப்ளே ஆயிரும். நம்மளுக்கு எங்கெல்லாம் கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கஸ்டமர்கிட்ட நம்ம எங்கெல்லாம் ரெவன்யூ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 9 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 9 செக்மெண்ட்ஸும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதுல இறங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி தான் நான் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்காக பிசினஸ் மாடல் கேன்வாஸ் ரெடி பண்ணேன். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்கன்னா மேக்ஸிமம் லிங்க்டின்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துலலாம் இருப்பாங்க. அதனால லிங்க்டின் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருந்தேன். அதில் டெய்லி 2 போஸ்ட் போடணும் அப்படிங்கிறத நான் என்னோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணேன். அதனால டெய்லி 2 போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதுல எல்லாமே நான் கண்டினியூஸா போஸ்டர் போட்டுட்டு இருக்கேன். எதுக்காகனா இதுல இருந்தும் சில பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிசினஸ் மாடல் கேன்வாஸை போட்டு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸை ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. என்னோட பிளானிங்ல போட்ட ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்னோட மொபைலுக்கு பிளான் போட்டேன், அடுத்து எனக்கு பிளான் போட்டேன், அடுத்து என்னோட கம்பெனிக்கு பிளான் போட்டேன். ஸோ இந்த 3ஐயும் போடும்போது தான் இன்னும் எனக்கு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த டைத்தை நான் இன்னும் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய டைம் நான் இன்வெஸ்ட் பண்றப்போ என்னோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் ரெவன்யூ. நான் பண்ண இந்த 1 வீக்ல எனக்கு எது ரெவன்யூ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சேலரி இது வரைக்கும் கிடையாது. பட் நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கை மணிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்னோட டிஸ்டர்பன்ஸ் அவாய்ட் பண்ணணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னோட பிசினஸ் மாடலை நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நான் எப்படியாவது இதுலேருந்து ₹1 எடுக்கணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எடுத்த உடனே நான் ஹை எஃபெக்டை போட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது ரிசல்ட் கிடைக்கலன்னா எனக்கு மனசு உடைஞ்சிரும். அது எஃபர்ட் எல்லாமே டயர்ட்னஸை கொடுத்துரும், டயர்ட்னஸாக ஃபீல் பண்ண வச்சிரும். ஸோ அப்போ நான் இல்லை என்னால் முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட டைம்ல என்னன்னா எனக்கானதான் ஃபர்ஸ்ட் மாற்றணும், அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக ஃபுல் எஃபர்ட்டை என்னோட டைமை நான் கன்சியூம் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது நெக்ஸ்ட் வீக்குள்ள ₹1 இதில் சம்பாதிச்சுட்டு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.